அன்பானவர்களே, நாம் ஒரு அதிசயமான பூவை குறித்து பார்ப்போம். நம்முடைய வேத வசனத்தை திறந்து கொரிந்தியருக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ரட்சிப்பு என்கிற பூ ஒருவருக்குள்ளாக ஆண்டவரே பூக்கும் போதுதான் அது மனுஷ இருதயத்திற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த பூ ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பூத்து விட்டால் ஒரு வாழ்க்கையை மாற்றி போடுகிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு பூவும் விசேஷித்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது ஒவ்வொருவருக்குள்ளும். எனக்கு அன்பான தேவச்சனமே, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவருக்கு பைத்தியமாக தோன்றுகிறதாம். ஆம், இந்த உலகம் நம்மை பார்த்து பைத்தியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு பெரிய தரிசனத்தையும் வைத்திருக்கும் பொழுது உலகத்தார் நம்மை பார்க்கும் பொழுது பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் இதை பற்றி கவலைப்படக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கப்படுகிற என்று சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி துளியும் ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கொண்டு வந்து தருகிறார். இந்த மாற்றம்தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அதன் வாசலுக்குள்ளாக நாம் நுழைகிறோம். அப்பொழுதுதான் அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து அதன் பின்புதான் வீட்டுக்குள்ளாக செல்ல முடியும். அதுபோலத்தான் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சபை என்கிற அந்த ஒரு இதுக்குள்ளாக வரும்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லை என்றால் போகவே முடியாது. ஏனென்றால் அதுதான் வாசல். ஆண்டவரே சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, இப்பொழுது நமக்கு என்ன தேவை என்றால் இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு பூ மிக அவசியமாய் காணப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாம் மனம் திரும்புகிறவர்களாக, இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஆண்டவர் சொல்கிறார், சபையானது மீந்த ஒரு இதுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று. ஆம், தேசத்திலே ரத்த ஆறு ஓடப்போகிறது என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் இந்த ஆபத்திலிருந்து நாம் முழங்காலில் நின்று நாம் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெற போகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இந்த சிறிய ஜெபத்தை முடித்து கொள்ளலாம். செய்தியை அன்புள்ள பரிசுத்த தகப்பனே, இப்பொழுதும் அப்பா எசப்பா, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சபைதனிலே சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எசப்பா, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றின உபதேசம் ஆண்டவரே பைத்தியமாக தோன்றக்கூடாது. என் பிள்ளைகளே அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இசப்பா நீர் கண்ணீர் விட்டு ஆண்டவரே ஜெபித்தீங்க இசப்பா. இரவும் பகலும் இசப்பா பிதாவை நோக்கி ஜெபித்தீங்க இசப்பா. அப்படியே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மனமுன் வந்து ஆண்டவரே ஜெபிக்கணுங்க ராஜா. கண்ணீரோடும் புலம்பலோடும் அழுகையோடும் ஆண்டவரே உபவாசத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஏசப்பா. அப்பா நீங்க தான் ஏசப்பா இந்த பெரிய காரியத்தை, இந்த பெரிய ரட்சிப்பு என்கிற ஆண்டவரே இந்த பூவை ஏசப்பா ஒவ்வொருடைய இருதயத்திலும் மலரச் செய்யும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அழகிய தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென்.